إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் முன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார், மனைவியார், சந்ததிகள் மற்றும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய மகத்தான மன்னிப்பையும் அன்பையும் அருளையும் வேண்டியவனாக, சொர்க்கத்தின் மகத்தான வெற்றியை வேண்டியவனாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் உறுதியான பற்றை பிடிப்பை வேண்டியவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய பயத்தை எனக்கும் உங்களுக்கும் முதலாவதாக உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹுவை பயந்தவர் கண்டிப்பாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைந்தார். அல்லாஹுவிற்கு பிரியமான நெருக்கமான அல்லாஹ் நேசித்தவர்களில் ஒருவராக ஆகிவிடுவார். அன்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் தூதர் நமது உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை என்பது இன்று நம்மை பொறுத்தவரை உயர்ந்த ஆடைகளை அணிவதற்காக, ருசியான உணவுகளை சாப்பிடுவதற்காக, சில அரபு நாடுகளாக இருந்தால் விடுமுறை விட்டு கொண்டாடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. பல அரபு நாடுகளிலே பாவம் எந்த நாளில் அதிகமாக நடக்கிறது என்றால் வெள்ளிக்கிழமைகளில் தான். வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு விடுமுறை விட்ட காரணத்தினால் வியாழக்கிழமை மாலை அதிலிருந்து ஆரம்பிப்பார்கள். அன்றைய இரவு முழுக்க கார் ஓட்டுவது, ரேஸ் பண்ணுவது, கிளப்புகளில் இப்படியாக ஆட்டம் பாட்டம் செய்துவிட்டு கடைசியாக பலர் சுபுகு தொழுகையை கூட வீணடித்து விட்டு கடைசியாக ஜும்மா தொழுகைக்கு வருவார்கள். அந்த ஜும்மாவும் எப்படி நடக்கும் என்றால், சில நிமிடங்களில் முடிந்துவிட வேண்டும் தொழுகை, சில நிமிடங்களில் முடிந்துவிட வேண்டும். அது ஹரம் ஷரீஃபாக இருந்தாலும் சரி, அதுதான் சட்டம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. நம்முடைய சுகபோகத்திற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் சிரமப்படுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக, நம்முடைய மறுமைக்காக, நம்முடைய சொர்க்கத்திற்காக எந்த அமலை கொண்டு நாளை மறுமையில் அதை செய்தவன் பலனடைய போகிறானோ அந்த அமலுக்காக எவ்வளவு சோம்பேறித்தனத்தை, எவ்வளவு அலட்சியத்தை வெளிப்படுத்துகிறோம் பாருங்கள். எவ்வளவு சாக்கு போக்குகளை சொல்கிறோம் பாருங்கள். இன்று இவ்வளவு வசதிகள் இருந்தும், எந்த வசதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லையோ அவ்வளவு வசதிகள் இருந்தும் இபாதத்தை மோசமான நிலையில் வைத்திருக்கிறோம். இன்று நமக்கு எல்லாம் உடனடியாக நிறைவேறுகிறது. தண்ணீர் வேண்டுமா, உடனடியாக நமக்கு கிடைத்துவிடும். நம்முடைய உணவு வேண்டுமா, எல்லாம் நமக்கு உடனடியாக கிடைக்கும். நம்முடைய பெரிய உழைப்பை அதற்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒவ்வொன்றுக்காக சிரமப்பட்டார்கள் இல்லையா? இன்று நம்முடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய வசதிகள் அவர்களுக்கு இருந்ததா? அப்படிப்பட்ட நிலையில், அந்த வெயிலில், அந்த குளிரில், அந்த மழையில் எந்த வசதியும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரண்டு சூறாக்களை ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்றால், நம்மை போன்று
மறுமையை மறக்கின்றார்களே, மறுமையை தேர்ந்தெடுக்காமல் உலக மோகத்திலே மூழ்கின்றார்களே, அவர்கள் எல்லாம் இந்த 2 சூறாக்களை கொண்டு உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய வெள்ளிக்கிழமைகளிலும் பெருநாளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாக்களை தேர்ந்தெடுத்து ஓதுவார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல் சாதாரணமாக ஆகிவிடுமா? ஒரு முறை அவர்கள் செய்தாலே அது மிக முக்கியத்துவமும் ஆழ்ந்த கவனமும் அதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது இந்த 2 சூறாக்களை தொடர்ந்து ஜும்ஆ தொழுகையிலும் பெருநாள் தொழுகையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் ஏன் ஓதினார்கள் என்று சிந்தித்து பார்க்கிறோமா? இன்று நாம் சுன்னத்தை பேசுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை என்று. ஆனால் தொழுகையிலேயே அந்த சுன்னத்தை நாம் தான் கொலை செய்கிறோம். நமக்கு சுன்னத்தை சார்ந்த அத்தனை பெயர்களையும் சஹாபாக்களை சார்ந்த அத்தனை பெயர்களையும் சூட்டிக் கொண்டு பெருமை அடிப்பதிலே நாம் முன்னிற்கிறோம். ஆனால் எந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணினார்களோ, சஹாபாக்கள் பேணினார்களோ, அந்த தொழுகையில் அந்த சுன்னத்தை புறக்கணித்து விடுகிறோம். அதற்கு இன்னும் பெரிய ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் பொய்யான சாக்கு போக்குகளை கூறுகிறோம். பாருங்கள், ஒரு மனிதன் பாவம் செய்வது, சுன்னத்தை மீறுவது ஒரு தப்பு என்று சொன்னால் அந்த சுன்னத்தை மீறுவதற்கு ஒரு சாக்கு போக்கு கூறுகிறான். பாருங்கள், அது அதைவிட மிகப்பெரிய தப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாக்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? இந்த சூறாக்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த சூரத்துல் அஅலாவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளை இடுகின்றது, ஃபதக்கிர் இன் நஃபஅத்திz ஸிக்ரா. நபியே, மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருங்கள், உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். நாம் எல்லாம் மறக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை விட்டு பிரிந்து சென்றால், மனைவி மக்களோடு கலந்து விட்டால் நாங்கள் மறந்து விடுகிறோமே என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக கட்டளையிட்டான், உபதேசம் செய்து கொண்டே இருங்கள், மறுமையை நினைவூட்டிக் கொண்டே இருங்கள், சொர்க்கத்தின் ஆசையை மூமின்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருங்கள், நரகத்தின் பயத்தை மக்களுக்கு நீங்கள் உணர்த்திக் கொண்டே இருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை நம்புவது மட்டும் ஒரு மனிதனை ஒழுக்கமானவனாக, முத்தகி, இறையச்சம் உள்ளவனாக ஆக்கிவிடாது. அல்லாஹுவை அவனுடைய வாக்குகளோடு நம்ப வேண்டும், அல்லாஹுவை அவனுடைய எச்சரிக்கைகளோடு நம்ப வேண்டும். அவனுடைய வாக்குதான் சொர்க்கம், அவனுடைய எச்சரிக்கை தான் நரகம். இன்று பலருக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கிறதா என்றால் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அல்லாஹ்வுடைய வாக்குகளின் மீது உண்டான நம்பிக்கை. சஹாபாக்களுக்கு ஏன் போரிலே ஒருவரை முந்தி உயிரை கொடுப்பதிலே அவர்கள் போட்டி போட்டார்கள். இன்று நாம் எப்படி வாழ பிரியப்படுகிறோமோ அவர்கள் ஷஹாதத்தை நேசித்தார்கள். கலீஃபாவாக இருப்பவர், பொதுவாக ஆட்சி வந்து விட்டால், அதிகாரம் வந்து விட்டால் அந்த சுகபோகத்தில் வாழத்தான் விரும்புவார்கள். அபூபக்கர் கலீஃபாவாக ஆனதற்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு ஜிஹாதுக்கு போக ஆசைப்படுகின்றார். உமர் கலீஃபாவாக ஆனதற்கு பிறகு ஜிஹாதுக்கு போக ஆசைப்படுகின்றார். போக முடியாது என்று இருக்கும் பொழுது, அல்லாஹ்வே, எனக்கு நீ ஷஹாதத்தை தான் கொடுத்தாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். யாராவது இப்படி கேட்போமா? எனக்கு ரப்பே நீ ஷஹாதத்தை கொடு, உன்னுடைய நபியின் ஊரிலே கொடு, உன்னுடைய பாதையிலே நான் மரணிக்க வேண்டும் என்று துஆ செய்கின்றார். சஹாபாக்களுக்கு புரியவில்லை. சஹீஹுல் புகாரி எடுத்து படித்து பாருங்கள். கலீஃபா, உங்களை போருக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம், மதீனாவிலே நீங்கள் ஷஹாதத்தை கேட்கின்றீர்களா? கலீஃபா உமர் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்திருந்தார்கள், அல்லாஹ் அறிந்திருந்தார் உமர் எத்தகைய உண்மையாளர் என்று. அவர் விரும்பியதை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். இன்று நமக்கு
மார்க்கமும் வெறுப்பாக இருக்கிறது, மார்க்க சட்டங்களும் வெறுப்பாக இருக்கிறது. மார்க்கத்திற்காக உயிரை, பொருளை, செல்வத்தை, நேரத்தை செலவு செய்வதும் வெறுப்பாக இருக்கிறது, கசப்பாக இருக்கிறது, இல்லை என்றால் சுமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சூராவில், சூரத்துல் அஅலாவிலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர், நபியே உபதேசம் செய்யுங்கள், நினைவூட்டிக் கொண்டே இருங்கள், சொர்க்கத்தை சொல்லுங்கள், நரகத்தை சொல்லுங்கள். சொர்க்கத்தை சொல்வதும் நரகத்தை எச்சரிப்பதும் ஈமானுடைய உயிர், அது தக்வாவுடைய உயிர், அது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் அடிப்படை. அது அடுத்த சூரா சூரத்துல் காஷியாவிலும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஃபதக்கிர், நபியே நினைவூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள். சூரத்துல் அஅலாவிலும் அல்லாஹ் தஆலா நம்மை எச்சரிக்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரு வ அப்கா. ஏன் இப்படி உலக மோகம் கொண்டு அலைகிறீர்கள்? உலகம் தேவை. எதற்காக தேவை? உலகம் உலகத்திற்காக அல்ல, உலகம் மறுமைக்காக தேவை. ஒரு முஃமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஒரு முஃமின் உலகத்தை ஆகிரத்துக்காக தேடுவான், ஒரு முஃமின் உலகத்தை சொர்க்கத்திற்காக தேடுவான். ஒரு முஃமின் உலகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்காக தேடுவான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தேடுவான். ஒரு காஃபிருடைய தேடல் எப்படி இருக்கும்? அதில் அனுபவிப்பதற்காக, அதில் சுகமோகமாக வாழ்வதற்காக, அதிலே மனதை பறிகொடுப்பதற்காக. அல்லாஹ் தஆலா வித்தியாசப்படுத்துகின்றான், வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மறுமைதான் சிறந்தது, நிலையானது. சூரா காஷியாவிலே அந்த மறுமையில் என்ன இருக்கும், யார் எப்படி இருப்பார் என்ற விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஅலாவிலே, நீங்கள் மறுமைக்காக வாழுங்கள், மறுமையின் தேடலோடு வாழுங்கள், மறுமையை முன்னிறுத்தி வாழுங்கள். நம்முடைய தொழுகை மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மனைவியோடு நீதமாக நடந்து கொண்டால், பிள்ளைகளை தர்பியத்து செய்தால், வியாபாரத்தில் நேர்மையாக, சுத்தமாக, ஒழுக்கமாக, வாக்கு சுத்தமானவனாக, நாவு சுத்தமானவனாக இருந்தால், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். சொர்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும், ஒவ்வொரு அலட்சியமும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நரகத்தில் தள்ளக்கூடியது என்பதை மறந்துவிடக்கூடாது. பாவங்கள் இன்று ஏன் பரவி விட்டன, ஏன் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டன? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மன்னிப்பானாக. காரணம் என்ன? இந்த பாவத்திற்கு தண்டனை என்ன? இந்த பாவத்தால் நாளை மறுமையில் நரகத்தின் நெருப்பு எப்படி நம்மை சுடும் என்பதை மறந்து விடுகிறோம். அதனால்தான் பாவம் செய்ய துணிகிறோம். அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் காஷியாவிலே முஸ்லிம்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த நாளில் ஜும்ஆ தொழுகையிலே இந்த சூராவை ஓத வைத்து முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் செய்தியை சொல்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் இந்த சூராவை ஓதி கொண்டிருந்தார். ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா. உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் கத் அதானி. அல்லாஹ் கேட்கிறான், நபியை பார்த்து பேசுகிறான். பிறகு நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், நபியே காஷியாவின் செய்தி உங்களுக்கு வந்ததா? சூழ்ந்து கொள்ளக்கூடிய எதையும் விட்டுவிடாது. இந்த உலக பிரபஞ்சத்தின் இந்த அனைத்து சிஸ்டம்களையும், அனைத்து அமைப்புகளையும் அல்லாஹு தஆலா அழித்து சின்ன பின்னமாக்கி விடுவான். மலைகள் தப்பாது, கடல்கள் தப்பாது, மேகங்கள் எதுவும் தப்பாது அல்லாஹு தஆலாவுடைய அந்த அழிவிலிருந்து. அதுதான் அந்த கியாமத்துடைய நாள். படித்து பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த கியாமத் உலக முடிவை பற்றி பேசக்கூடிய அந்த சூறாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை நிறைக்க வைத்து விட்டது, என்னை பலவீனப்படுத்தி விட்டது. இத ஷம்சு குவ்விரத், இத ஸமாஉன் ஃபதரத். அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமையின் திடுக்கம் சாதாரணமான திடுக்கம் அல்ல. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மறுமையின் ஜல்சலா, மறுமையின் அந்த நிலநடுக்கம், அந்த மறுமையின் திடுக்கம் இருக்கிறதே, அது மிக ஆபத்தான ஒன்று. அதை பார்க்கின்ற நிலையில் மனிதனுக்கு என்ன ஆகும் என்பதை அல்லாஹ் வர்ணித்து காட்டுகின்றான். சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆரம்பத்தை படித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். காஷியா, அது அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளக்கூடியதை விட்டுவிடாது, யாரையும் விட்டுவிடாது, எப்பேற்பட்ட பிரபஞ்சத்தையும் விட்டுவிடாது. வானங்கள் சுக்குநூறாக ஆகிவிடும். இத ஸமாஉன் ஃபதரத் வ இதல் கவாகிபுன் தஸரத்.
அப்படியே வானங்கள் அப்பளமாக நொறுங்கிவிடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும். அப்பேற்பட்ட மகத்தான செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமை நாளில் சில முகங்கள், சில மக்கள் வருவார்கள் பயந்து நடுநடுங்கி அவமானப்பட்டு கேவலப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆமிலத்துன் நாசிபா. யார் அவர்கள்? இந்த உலகத்தில் நிறைய அமல் செய்திருப்பார்கள், அமல் செய்து செய்து களைத்திருப்பார்கள். தஸ்லா நாரன் ஹாமியா. நாளை மறுமையில் கொதிக்கக்கூடிய, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பிலே நுழைவார்கள். துஸ்கா மின் ஐனின் ஆனியா. கடுமையாக இறுதி வரை கொதித்த, முடிவுற கொதித்த அந்த நீர் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ. விஷமும் முற்களும் கலந்த கள்ளி மரம்தான் அவர்களுக்கு உணவாக இருக்கும். லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. அது அவர்களை கொழுக்க வைக்கவும் செய்யாது, அவர்களின் பசியை போக்கவும் செய்யாது. எப்பேற்பட்ட மக்கள் அவர்கள்! துன்யாவிலே அமல் செய்து கலைத்தவர்கள், அமல் செய்திருப்பார்கள். இமாம் இப்னு கஸீர் நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள். உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வயது முதிர்ந்த, தள்ளாடக்கூடிய வயதை அடைந்த ஒரு பாதிரியின் அந்த சர்ச்சை கடந்து செல்கிறார்கள். சொல்லப்படுகிறது, இங்கே ஒரு பாதிரி இருக்கிறார் என்று. தள்ளாடக்கூடிய வயது முதிர்ந்த பாதிரி, இறை வணக்கத்திலேயே தன்னை அப்படியே கழித்துக் கொண்டவர். அவரை பார்த்து அழுது விட்டு இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். ஆமிலத்துன் நாஸிபத்துன் தஸ்லா நாரன் ஹாமியா. இவர்களும் மறுமைக்காக, அல்லாஹ்வுக்காக அமல் செய்தார்கள், இப்படி களைத்து விட்டார்கள் இபாதத்தில். நீங்கள் கிறிஸ்துவர்களை பாருங்கள், இரவிலே கத்த ஆரம்பித்தார்கள் என்றால் காலை வரை கத்திக்கொண்டே இருப்பார்கள். காலையிலே கத்த ஆரம்பித்தால், ஜபம் செய்ய ஆரம்பித்தால் மாலை வரை கத்திக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இறை வணக்கத்தில் அப்படி மூழ்குவார்கள். என்ன பிரயோஜனம்? இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின். இந்த இஸ்லாம் அல்லாத ஒன்றை அல்லாஹ் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இஸ்லாம் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதை யார் கேள்விப்பட்டதற்கு பிறகு அவரை கொண்டு நம்பிக்கை கொள்ளவில்லையோ, அவன் யகூதியாக இருந்தாலும் நஸ்ரானியாக இருந்தாலும் எந்த கொள்கையை சேர்ந்தவனாக இருந்தாலும் நாளை மறுமையில் நரகத்தில் தான் செல்வான். அல்லாஹ்வின் அடியார்களே, இது அவர்களுக்கு மட்டும் எச்சரிக்கை அல்ல, நம்மில் பலருக்கும் இது எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆமிலத்துன் நாஸிபத்துன். யார் இவர்கள்? அமல் செய்திருப்பார்கள், அமல் செய்து களைத்திருப்பார்கள். ஆனால் அந்த அமலை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்க மாட்டார்கள். அந்த அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்க மாட்டார்கள். அந்த அமல் குர்ஆனில் சொல்லப்பட்டதாக இருக்காது, ஹதீஸிலே சொல்லப்பட்டதாக இருக்காது. எத்தனை சூஃபி கூட்டங்களை பாருங்கள், எவ்வளவு செயல்பாடுகள் அவர்களிடத்தில் இருக்கின்றன. வேடிக்கையாக இருக்கும். அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்தால் வேடிக்கையாக, நகைச்சுவையாக இருக்கும். இன்னொரு பக்கம் தங்களை அப்படி வருத்திக் கொள்வார்கள். குதிக்கும் குதி என்ன, ஆடக்கூடிய ஆட்டம் என என்னென்னமோ செய்வார்கள், கத்துவார்கள், கதறுவார்கள். என்ன பிரயோஜனம்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் செய்யப்படக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ரசூலுல்லாஹ் கட்டளையிடாத, சொல்லிக் கொடுக்காத எதை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்பட்டது. மிகப்பெரிய எச்சரிக்கை. செய்திருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயோஜனம் என்ன? அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாததாக இருக்கும் பொழுது. மற்றும் சில அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு வேறொரு விளக்கத்தை சொல்கின்றார்கள். ஆமிலத்துன் நாஸிபா. இந்த உலகத்திலே பாவத்திலே செயல்பட்டவர்கள், பாவத்திலே மூழ்கியவர்கள். எப்படி நல்லவர்கள் நல்லதை செய்ததில் களைப்புற்றார்களோ, இந்த பாவிகள் பாவத்தை செய்ததிலே களைப்புற்றவர்கள். இதான் வித்தியாசம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் அல்லவா, மூமின்கள் யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுவார்கள். வல்லதீன கஃபரு யுகாத்திலூன ஃபீ சபீலித் தாகூத், காஃபிர்கள் ஷைத்தானின் பாதையிலே போர் புரிவார்கள். மூமின்கள் அல்லாஹ்வின் பாதையிலே மக்களை அழைப்பதற்காக செலவு செய்வார்கள். காஃபிர்கள் அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மக்களை தடுப்பதற்காக செலவு செய்வார்கள். சகோதரர்களே, நமக்கும் அவர்களுக்குமான போட்டி.
பாவிகள் பாவத்திலே மூழ்கிறார்கள், ஈடுபடுகிறார்கள், ஆர்வம் கொள்கிறார்கள் என்றால் ஒரு மூமின் அவர்களுக்கு போட்டியாக நன்மையிலே ஈடுபட வேண்டும், நன்மையை அதிகரிக்க வேண்டும். பாவத்திலே அப்படி கலைத்தவர் நாளை மறுமையிலே அவர்களுடைய நிலை என்ன? கொதிக்கக்கூடிய நரகத்திலே அவர்கள் சேர்ப்பிக்கப்படுவார்கள், எரிக்கப்படுவார்கள். தஸ்லா நாரன் ஹாமியா. அடுத்து அல்லாஹு தஆலா யார் மறுமைக்காக வாழ்ந்தார்களோ, ஆகிரத்துக்காக வாழ்ந்தார்களோ, சொர்க்கத்திற்காக வாழ்ந்தார்களோ, எவ்வளவுதான் சிரமங்கள் துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. சகோதரர்களே, சோதனை யாருக்கு வரவில்லை? யார் எதிரிகளிடமிருந்து தப்பித்தார்கள்? நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். யார்? நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் யூதர்களின் கரங்களால். ذلك بأنهم كانوا يقتلون الأنبياء بغير حق. அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்ன நபிமார்களை, நீங்கள் அனாச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொன்ன நபிமார்களை கொலை செய்திருக்கின்றார்கள். وكأي من نبي قاتل معه ربيون كثير فما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين. இன்று காசா மக்கள் படக்கூடிய துன்பத்தை பார்த்து சிலர் விமர்சிக்கின்றார்களே, அவர்களின் பாவத்தினால் என்று, அவர்கள் இதை தாங்களாக தேடிக்கொண்டார்கள் என்று, இன்னும் எப்படியெல்லாம் அவர்களை கேலி கிண்டல் பரிகாசம் செய்து யூதர்களுக்கு துணை செல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனம் எல்லாம் அவர்களுக்கு கண்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எத்தனையோ நபிமார்கள் அவர்களோடு ரிப்பியூன், ரிப்பி என்றால் யார்? அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இன்று நாம் என்ன பார்க்கிறோம்? ஆடையை வைத்து ஒருவனை நல்லவனா கெட்டவனா என்று பார்க்கிறோம். நல்லவர்களின் ஆடைகளை அணிந்து கொண்டால் நல்லவர்களாகிவிட முடியுமா? அல்லாஹ்வின் நேசர்களாக ஆகிவிட முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் பாதையிலே போரிட்டார்கள். அல்லாஹ்வின் பாதையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக அதை பார்த்து அவர்கள் கோழையாகி விடவில்லை, பலவீனமாகி விடவில்லை, எதிரிகளுக்கு முன்னால் அவர்கள் சரணடைந்து விடவில்லை. வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். இத்தகைய உறுதியான மூமின்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று, அத்தகைய நற்பாக்கியத்தை நமது காலத்தில் அல்லாஹ் அந்த காசா மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், அவர்களிடத்தில் நாம் இல்லையே, அவர்களோடு நாம் இல்லையே, அவர்களுக்கு உதவ முடியவில்லையே என்று கவலைப்பட்டு அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டுமே தவிர, அந்த மக்களை எப்படி இழிவாக, குறைவாக, மதிப்பின்மையாக பேசத்தான் மனம் வருகிறது. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நபிமார்களின் காலத்தில் வாழ்ந்த சோதனையை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவர்களின் செயல்களை உண்மைப்படுத்துகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யார் மறுமைக்காக வாழ்வது, அல்லாஹ்வுக்காக வாழ்வது. ஏன் அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள்? யூதர்களோடு நஸ்ரானிகளோடு சமரசம் செய்து கொண்டால் எவ்வளவோ சுகமோகமான வாழ்க்கையை அவர்களும் வாழலாம். இன்று பல நாடுகள் வாழ்வதை போன்று அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் எதிரிகளிடத்தில் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் என்ற ஒரே காரணத்திற்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகவே அவர்கள் இவர்களிடம் பழி வாங்குகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உஜூஹு யௌமைதின் நாஹிமா. அல்லாஹ் சொல்கிறான், அத்தகைய மூமின்கள் யார்? அவர்கள் சொர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிப்பார்கள். லிஸஈஹா ராதியா, தங்களுடைய தியாகங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நற்கூலிகளை பொருந்தி கொள்வார்கள். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள். உயர்ந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, வீணான பேச்சுகளை, வீணான வார்த்தைகளை அங்கு செவியுற மாட்டார்கள். ஃபீஹா ஐனுன் ஜாரியா, எப்போதும் நிரந்தரமாக ஓடக்கூடிய நதிகள் அங்கே இருக்கும், ஊற்றுக்கண்கள் அங்கே இருக்கும். ஃபீஹா சுருரும் மர்ஃபூஅத்துன், உயரமான கட்டில்கள் இருக்கும். வஅக்வாபும் மவ்தூஅத்துன், அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குவளைகள். அங்கே என்ன பானம் வேணுமோ அந்த பானத்தை அவர்களுக்கு கொண்டு வருவதற்காக அங்கே பணியாளர்கள் யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதுன், காத்துக் கொண்டிருப்பார்கள். வனமாரிகு மஸ்ஸூஃபா, அடுக்கி வைக்கப்பட்ட தலையணைகள். வஸராபியு மப்சூஸா, விரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய போர்வைகள், உயர்ந்த போர்வைகள், உயர்ந்த அரியணைகள் அவர்களுக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இப்பேற்பட்ட மூமின்களாக, முஸ்லிம்களாக, தக்வா உள்ளவர்களாக, சொர்க்கத்தை ஆசைப்படக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு இந்த சூறாவிலே அழைப்பு தருகிறான். இது சடங்காக ஓதப்படும் சூறா அல்ல சகோதரர்களே, ஒரு செய்தியை தனக்குள் கொண்டிருக்கக்கூடிய சூறா.
நம்மை சொர்க்கவாசிகளாக மாற்றுவதற்கான சூரா, மறுமையின் பக்கம் நம்முடைய கவனங்களை திருப்புவதற்கான சூரா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா உங்களுடைய ரப்பு எத்தகைய வல்லமை உள்ளவன் என்று? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா? வ இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா? வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத், பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வின் ஆற்றலை பார்த்து அல்லாஹ்வின் வல்லமையை புரிய வேண்டாமா? மறுமையின் நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டாமா? அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர், நீங்கள் உபதேசம் செய்து கொண்டே இருங்கள், நிறுத்தி விடாதீர்கள் உபதேசம் செய்வது, நினைவூட்டுவதை நிறுத்தி விடாதீர்கள். உங்களது பணி நினைவூட்டுவது, நீங்கள் நினைவூட்டக்கூடியவர், நீங்கள் உபதேசம் செய்யக்கூடியவர். இன்னமா அன்த முதக்கிர், யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ, யார் புறக்கணிக்கின்றார்களோ நீங்கள் கவலைப்படாதீர்கள். லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், அந்த மக்களை அடக்கக்கூடியவராக நிர்பந்திக்கக்கூடியவராக நாம் உங்களை அனுப்பவில்லை. உங்களது பணி என்ன? நீங்கள் மார்க்கத்தை அழகிய முறையில் அழகிய உபதேசத்தை கொண்டு சொல்வது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இல்லா மன் தவல்லா வ கஃபர், யார் புறக்கணித்து செல்கிறானோ, யார் நிராகரிப்பிலே செல்கிறானோ, அவன் இந்த உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து தனது உலக வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் மறுமைக்கு அவன் வந்தே ஆக வேண்டும், மறுமைக்கு வந்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வின் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே அங்கே எல்லோரும் ஒன்று கூடிதான் ஆக வேண்டும். அந்த நாளிலிருந்து யாரும் தப்ப முடியாது. கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர், அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே பேசுவான். உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். வலதுபுறத்திலே சொர்க்கம் இருக்கும், அவருக்கு முன்னால் பின்னால் எல்லாம் அவர் செய்த அமல்கள் தான் இருக்கும். அமல்களை கொண்டுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற முடியுமே தவிர தன்னுடைய பெயரை சொல்லியோ பரம்பரையை சொல்லியோ தன்னுடைய ஜமாத்தை சொல்லி எதை கொண்டும் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் தஆலா அமல்களை கேட்பான். உன்னுடைய அமல், உன்னுடைய ஈமான், உன்னுடைய யகீன், நீ எதை செய்தாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இரண்டு நபர்களை சொல்லி காட்டுகின்றான், இரண்டு செயல்களை சொல்கிறான். இரண்டு செயல்களும் தனிப்பட்ட இரண்டு நபர்களுக்கான செயல்களாகவும் இருக்கலாம், அல்லது ஒரே நபருக்கான இரண்டு செயல்களாகவும் இருக்கலாம். இல்லாமன் தவல்லா, யார் புறக்கணிப்பாரோ. இந்த புறக்கணிப்பார் என்பது பொதுவான வார்த்தை. முஸ்லிம்களிலும் புறக்கணிப்பவர்கள் இருப்பார்கள், முஸ்லிம்களிலும் புறக்கணிப்பவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய உபதேசத்தை, குர்ஆனின் உபதேசத்தை, அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராமுடைய ஷரியா சட்டங்களை முற்றிலுமாக புறக்கணிப்பவர் யார்? ஈமானையே புறக்கணித்தவர், இஸ்லாமையே புறக்கணித்தவர், கஃபர் நிராகரிப்பிலே சென்று விட்டவர். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், ஃபயுஅذிபுல்லாஹுல் அஸாபல் அக்பர், நாளை மறுமையிலே மிகப்பெரிய தண்டனையை கொண்டு அல்லாஹ் அவரை தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய அஸாப் சாதாரணமான அஸாபாக இருக்காது. நரகத்தின் ஜக்கூமுடைய ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்து விட்டால் உலக மக்களின் வாழ்க்கையே நாசமாக்கிவிடும். அந்த ஜக்கூமே ஒருவனுக்கு உணவாக கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலக நெருப்பை விட 60 மடங்கு கடினமான உஷ்ணமுடையது நரகத்தின் நெருப்பு. அந்த நரக நெருப்பு அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு பயங்கரமானது, தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவித்தவன் ஒரு நொடிக்கு நரகத்திலே முக்க வைக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுவான். அவனிடத்திலே கேட்கப்படும், இன்பத்தை நீ பார்த்திருக்கிறாயா என்று. அவன் சொல்வான், இன்பத்தை நான் பார்த்ததே இல்லை என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒவ்வொரு முஃமினும் முஸ்லிமும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். யா அல்லாஹ், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ், ஜஹன்னமுடைய வேதனையை எங்களை விட்டு முற்றிலுமாக திருப்பி விடுவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், யா அல்லாஹ், நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை முற்றிலும் பாதுகாத்துக் கொள்வாயாக. ஒரு நொடிக்கு கூட அதை தாங்க முடியாத சகோதரர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபயுஅذிபுல்லாஹுல் அஸாபல் அக்பர், அல்லாஹ் அந்த மனிதனை யார் புறக்கணிக்கின்றானோ நிராகரிக்கின்றானோ பெரிய அஸாபை கொண்டு தண்டிப்பான். அல்லாஹ் சொல்கிறான், நபியே கவலைப்படாதீர்கள், எதை பார்த்து நீங்கள் பலவீனம் அடைந்து விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். மறுமை இருக்கிறது. இன்ன இலைனா இயாபஹும், சில நேரங்களில் ஆதிக்கங்கள் கிடைக்கலாம்,
சில நேரங்களிலே ஆட்சி கிடைத்து விடலாம், அல்லாஹ்வின் எதிரிகளுக்கு அழிச்சாட்டியும் செய்வார்கள். இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்த், ஃபிர்அவுனுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிக்கவில்லையா? காரூனுக்கும் நம்ரூதுக்கும் ஷத்தாதுக்கும் அல்லாஹ் சோதிக்கவில்லையா? அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்தை பார்த்து, ஆட்சி அதிகாரத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள், மயங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இலைனா இயாபஹும், நிச்சயமாக நம்மிடம்தான் அவர்களின் மீட்சி இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், நிச்சயமாக நம்மீது அவர்களை விசாரிப்பது பொறுப்பாக இருக்கிறது. நபியே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நம்மிடத்திலே வரும் பொழுது எப்படி அவர்களை விசாரித்து அவர்களிடத்திலே கணக்கு தீர்க்க வேண்டுமோ நாம் தீர்த்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி எச்சரிக்கை செய்கிறான். ஆகவே மூமின்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு மறுமைதான் மன உறுதி. அந்த மறுமை நம்பிக்கை தான் நம்முடைய ஈமானை சரிபடுத்தும். அந்த மறுமை நம்பிக்கையை கொண்டுதான் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்முடைய ஆதரவு அந்த மறுமை நம்பிக்கையில் இருக்கிறது. ஆகிரத்தை நினைத்தால் இந்த உலக துன்பங்கள் எல்லாம் நமக்கு இலகுவாக ஆகிவிடும். ஆகிரத்தை நினைத்தால் எவ்வளவு சிரமமான அமலாக இருந்தாலும் சரி, அது நமக்கு பிரியமானதாக, இலகுவானதாக ஆகிவிடும். எப்படி சஹாபாக்களுக்கு ஆனது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆகிரத்துடைய நம்பிக்கையை, யகீனை தந்தருள்வானாக. அந்த நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.